வண்டி பெட்ரோல் அடிச்சாச்சு, டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. திருநெல்வேலி போகிறோம் நாங்கள் குடும்பத்தோட. 5 நாள் ட்ரிப்பு. கல்யாணம் யாருக்கு கஷ்டமா? எங்க அக்காக்கு கல்யாணம். அது எந்த அக்கான்னு நீங்க வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் தெரியும். இல்லைன்னா இப்பெல்லாம் சொல்ல மாட்டோம், சீக்கிரம். பப்பு குட்டிக்குள்ள சத்தமே வர மாட்டேங்குது. அவளுக்கு வந்து வயிறு ரொம்ப பசிக்குதாமா, எல்லாருக்கும் வயிறு பசிக்கு. சோறு தர மாட்டேங்கிறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அது ஏன் நான் சொல்றேன், காலையில 4 மணிக்கு எந்திரிங்க, கொஞ்சம் நேரத்துல போகலாம், ஒரு 2 இடத்த பார்ப்போம், சாமி கும்பிடுவோம், கோயில் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எந்திரிச்சிருக்கிறது 6 மணி. நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. 6 மணி தான். இந்த பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. வீட்டுல இருந்து கிளம்பும் போது மணி 7:30. இந்த டைமுக்கு யாராவது கிளம்புவாங்களா? காலையில ஒரு 5:30 கிளம்புனா கொஞ்சம் வெயில் வரக்குள்ள கொஞ்சம் ஒரு பாதி தூரம் கடந்துடலாம். வெயில் வரக்குள்ள பாதி தூரம் போயிருவீங்களா? இப்பதான் சூழ்நிலையே வந்திருக்கு. சரி, எனிவே இந்த ட்ரிப்பை நல்லபடியா கண்டினியூ பண்றோம். என்ஜாய். இப்போ வந்து சாப்பாடு தான்ப்பா முக்கியம், சோறு தான் முக்கியம். உங்களோட பக் முக்கியம் கிடையாது. நைட் 1 மணில இருந்தே ஒரு ஆளுக்கு பசிக்குதான் வர. பிள்ளைங்களுக்கு ஊருக்கு போறதுன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. எப்போ காலையில போலாமா? பரவாயில்ல, அப்பா இருக்காங்க நைட்டு, போமா வா எம்பி போ, இப்பவே கிளம்பும், இப்பவே போய் அங்க போய் படுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லியே காலையில 8 மணி ஆகி போச்சு. 8 மணி இதுக்கு தான் சொன்னேன், நைட்டு அப்படியே மெல்ல போகலாம், போற வழியில அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு. எனக்கு கண்ணு தெரியாது, கிளவாயிடுங்க. உங்களை நம்பி எப்படி வர்றது? கட் பண்ணி இப்ப அடிக்கிற அடி மட்டும் பாரு. அதான் உங்களை நம்பி எப்படி வர்றதுன்னு கேட்டேன் நாங்க. இப்ப நல்லா ஓட்டுறேன். என்னத்த பல்லடம் பல்லடமா? பாயிண்ட் டு பாயிண்ட். அவ ஏதோ கேக்குறாள. என்ன பா, நான் தாளசத்துக்கு கீழ விழுந்துறேன்ப்பா. இங்கே வண்டி நிக்குமா நிக்காத? எதுக்கு? பல்லடத்துல போய் தான் நிக்குமா? வயிறு பசிக்குது. பல்லட தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க, பல்லடத்துக்கு நிக்குமா? வயிறு நல்லா பசிக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். புரிஞ்சா? அப்பாக்கு 1 மணில இருந்து பசிச்சிட்டு இருக்கான் நைட். நேரா தெந்திரபுரை போனோம்னா அங்க புளியோதரையும் பொங்கலும் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு கடை கடையில நிப்பாட்டுறீங்களா? பசிக்குதுங்கிறோம். பப்புடி மூஞ்ச பாருங்க. கொஞ்ச நேரத்துல என்ன கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வந்துற மாதிரி இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டுவீங்களா நிப்பாட்ட மாட்டீங்களா? நிப்பாட்டுவேன். நேத்து 7 மணிக்கு ஒரே ஒரு பிரியாணி வாங்கி 40 பேர் சாப்பிட்டாதோ. அது டிராவல் பண்றோம்ல, அதிகமா நைட்டு சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து ஒரு மாதிரி 7 மணிக்கு சாப்பிட்ட பிறகு அன்கம்ஃபர்டபிளா 7 மணிக்கு சாப்பிட்ட பிறகு லைட்டா சாப்பிட வச்சேன். இப்போ உனக்கு வந்து நல்ல ஹோட்டல் எங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சி, உங்க நல்ல ஹோட்டல் கிடைக்கிறதுக்குள்ள நான் மயங்கி கீழே கிடப்பேன் மாதிரி என் கையெல்லாம் ஆடதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்மளால அவ்வளவு நேரம் பசியெல்லாம் தாங்க முடியாது. பாட்டி ஆயிட்டாங்க. ஆமா, அதனால எனக்கு கரெக்டா இப்போ இந்த 10 நிமிஷத்துல சாப்பாடு கிடைக்கல. உனக்கு டேஸ்டியான ஃபுட் வேணும்னா எனக்கு பத்தாப்பா சாப்பாடு கொடுத்தா போதும். 10 நிமிஷம் சோறு கிடைச்சா போமா, 2 இட்லி வாங்கி கொடுத்தா 2 இட்லியா வாங்கி கொடுப்பா. கம்முன்னு கிடக்கணும். உனக்கு நல்ல டேஸ்டான நீங்க கிழிச்ச டேஸ்ட் எனக்கு நாளைக்கு தான் கிடைக்கும், அதுக்குள்ள நான் முடிஞ்சிருவேன். அதனால எனக்கு ஒரு எவ்வளவு டைம் கொடுத்த? எனக்கு 5 நிமிஷம். 5 நிமிஷம் உனக்கு சாப்பிடணும். இப்போ பாரு வண்டி இப்போ சாப்பாடுக்காக குண்டடத்தில் ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு இருக்கு. ரொம்ப பசி தாங்க முடியாமல் மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்துட்டா பாப்பூட்டி. அதனால் அவசர கால நிலைக்கு சாப்பிட வச்சாச்சு. நான் தாராபுரத்தில் போய் நல்ல தோசைலாம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போய் தான் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிது ஏதோ ஒரு கடையில் ஒரு வேறு வழி இல்லாமல். டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வயிற்றை நிறச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வேறு நல்ல ஐட்டம் வாங்கி தரேன், சரியா? மத்தியானம் நல்ல பிராண்டட் சாப்பாடை வாங்கி தரேன், ஓகேவா? சாப்பிடுங்க. இப்போ அடுத்து நல்ல ஒரு காஃபி ஒன்று குடித்தோம்னா என் பொண்டாட்டி கொஞ்சம் நல்லா வாந்தி எடுக்க வேண்டியது. யாருக்கும் இப்பதான் பசிக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ என்ன வாந்தி எடுக்கிறாங்களாமா? நீங்க எல்லாரும் சிஸ்டி குட்டின்னு சொல்றீங்க.
அவ எங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. என்ன கேளுங்க, இல்ல எங்க அப்பா வேற சப்போர்ட். சின்ன பிள்ளை, அவ சின்ன பிள்ளைன்னு 7th படிக்கிறா. கழுத எரும மாடு. அக்கான்னு மதிக்கவே மாட்டேங்கிறா. யாரு நீ அக்காவா? நான் தான் அக்கா. அக்கா பெரிய அக்கா. பெரிய அக்கா இல்ல, அக்கா அக்கான்னு சொல்லி அவளை மதிக்கணும்ல. அக்கா அக்கான்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணீங்க. உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கணும். தங்கச்சினா அவ தாய் குட்டி போலனா அக்கா பேச்சு கேட்க கூடாதா? ஏப்பா அதுக்கு நீங்க குழந்தைங்க எப்படி அம்மா அப்பா பேச்சு கேட்கணுமோ அதே மாதிரி அக்கா தான் சொன்னா தங்கச்சியும் கேட்கணும். ஆமா நீங்க என்ன சொல்லிட்டே இருப்பீங்க. நான் உண்மை சொல்றேன், அவ்வளவு சொல்லவே மாட்டாவல. அவ எனக்கு என்னோட பேச்சு என்ன நார்மலா அதுக்கு அங்க வேணா இப்ப என்னோடக்கு வைக்க வேண்டாம். நீ வை. ஒரு என்னது ஒரு வேலை சொன்னா அவ எங்களுக்கு வேலை கொடுப்பா. எதுக்கு நீ அவட்ட வேலை சொல்ற? அவ எந்திரிச்சு வைக்க மாட்டாளாமா, யார்கிட்ட சொல்லுவாளோ. நேத்து சித்தப்பா பைக்ல போய் மைக் இட்டுன்னு சொன்னப்ப நீ என்ன பண்ண? உடனே பக்கத்துல யார் இருந்தா? நான் தானே இருந்தேன். அப்படி உடனே சாரி கொடுத்தானே அப்படி உணர்ச்சி சிஸ்டி காலத்துக்கு எப்படி போட்டாங்க மேல? காலத்துக்கு என்ன பண்ணாங்க? அவன் மேல எல்லாம் ஒண்ணு போடல. நாங்க நான் இப்படிதான் சீட்ல தான் கால் வச்சிருந்தேன். அவ அங்க இருந்து காலத்துக்கு வைக்க, நீ இங்க இருந்து காலத்துக்கு வைக்க. அவன் மேல எல்லாம் ஒண்ணு வைக்கல. இதெல்லாம் ஃபன்னு. நாங்க எது அது சித்தப்பா நீங்க தயவு செஞ்சு கம்மன் இருங்க சித்தப்பா. நீங்க உங்க புள்ளை திட்டவே மாட்டீங்க. அதனாலதான் சித்தப்பா உங்க புள்ளை. சரி அவளோட நியாயத்தை கேளு. அவள் மேடம் ஆமா நீ மேல சொல்லு. அவங்க சொல்றதுக்கு சரியா தப்பா சிஸ்டி? அமைதி, நான் அமைதி காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டா, அதனால அவ அமைதியா இருக்கா. இல்லனா மட்டும் அப்படியே பேசிடுவா. இல்லனா அவளோட நியாயத்தை பேசுறதுக்கு அவ பக்கம் நியாயம் கிடையாது. அதனால அவளால பேச முடியாது. நியாயம்லாம் இருக்கு. சரி என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. நீயும் அவளும் பக்கத்துல உட்கார்ந்திருப்பீங்க. செம்புல தண்ணி குடிப்ப. இந்த செம்பு குண்டா கொண்டு வச்சிரு, இந்த சாவி குண்டாங்க வச்சிரு. நான் சொல்ல மாட்டேன், உங்க புள்ள என்கிட்ட சொல்லுவா. நீ சொல்ல மாட்ட. அவ என்ன சொல்லுவா? நான் அதுக்கு சொல்லவே மாட்டேன். சொல்ல உங்க புள்ள எப்ப பார்த்தாலும் என்னைய தான் சொல்றா. நடிக்கா சிஸ்டி. சிஸ்டி சொல்ல சிஸ்டி. நீ சொல்ல உன் தைரியமா பேசி போனே. யார் திட்ட மாட்டேன். கையில உட்காரா. நீ சொல்ல வந்து அப்படியே மடியில உட்கார்ந்துரு. சரி அப்புறம் பாரு நீ சொல்லு. சிஸ்டி நான் வந்து உட்கார்றேன். சிஸ்டி பேக். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தாங்க முடியல. எப்பவுமே நான் ஏசி போட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், நல்ல ஜன்னல் திறந்து போட்டு வண்டி ஓட்டுவேன். ஆனால் வெயில் இன்னைக்கு அதிகமாக இருக்கு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி பாவம் பார்த்து ஏசி போட்டு விட்டுருக்கேன். சாப்பிட்டு இங்க அதுல பின்னாடி எல்லாம் சரிஞ்சு கோதங்கி கிடக்கு. பாருங்க இவள இது ஒண்ணுட்டு கிடக்கையா மேல. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு கிடக்கா. நான் உங்க வேலை சரியில்லை, நான் பாட்டுக்கு எனக்கு கதவு மேல தான் சரிஞ்சிட்டு இருக்கேன். இவமா வந்து இவளுக்கு எந்திரிக்க சொல்லணுமா? ஏய் எனக்கு இந்த கதவு இல்ல சரியிறதுக்கு, நான் எங்க போய் சரி இவ மேல சரிவா ஏமா சரி. இவதான் நல்லா மெத்த மாதிரி அப்படியே சூப்பரா. பப்பூட்டி இது வரைக்கும் 40 தடவை நெளிஞ்சாச்சு. எப்படி சிந்த எப்படி இருக்க? அப்புறம் நெளிச்சு காமி. அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரும் गाइस. ஆமா गाइस. இப்போ வண்டி எங்க போயிட்டு இருக்கு? எங்க எதை நோக்கி? கோவில்பட்டியா? எங்க இருக்கோம் நாம? சாத்தூர்ல இருக்கோம் நாங்க. சாத்தூர்ல போல. ஏய் சாத்தூர்ல போல, விருதுநகர். வண்டி விருதுநகர்ல போயிட்டு இருக்கு. நாங்க வந்து இப்போ ஒரு கோயில் போறோம். ஃபர்ஸ்ட் பின்னாடி ஒரு 4 கார் வெயிட்டிங்ல இருக்கு, அது வரும். மத்தியானத்துக்கு மேல தான் கிளம்பாது. பின்னாடி ஒரு 4 கார் வந்துட்டு இருக்கு. பின்னாடி 3 குரங்குங்க வந்து உட்கார்ந்திருக்கு. இப்போ நாங்க ஒரு கோயில் போறோம். அது எந்த கோயில்? அது வந்து நாங்க வருஷம் எங்க சொந்த கோயில். அது வருஷம் நாங்க போனோம், ஆனா என் புரியங்காரன் போக மாட்டாரு. அது ஸ்கூல் எக்ஸாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது, அதனால போக முடியல. இப்போ போறோம். இதுதான் சுவர்க்க பூமி திருநெல்வேலி. இப்போ வந்து திருச்செந்தூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு கோயில் நாங்கள் வருஷம் வருவோம். தென்திருப்பரேன்னு ஒரு சூப்பரா இருக்கும். வருஷம் வருவீங்களா? வருஷம் வரணும்.
வரமாட்டோம். தேர் இழுக்கிறதுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தேரை இழுத்து அதெல்லாம் பண்ணணும். ஆனால் வர முடியாத சுச்சுவேஷன். அதனால் இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது அந்த கோயிலை எட்டி பார்த்துட்டு எங்கள் எக்ஸாம் ஸ்கூலு இங்கதான் வந்தது. அப்புறம் தாமிரபரணி ஆறு அது ஒட்டியே ஓடும். தாமிரபரணி ஆறு அது எங்க இருக்கு? அது அது எங்க இருக்கு? தாமிரபரணி ஆறு காமிக்க இரு, வெயிட் பண்ணு. தண்ணியே இல்லையா அதுல? நீ காமி. உங்களை நம்பி நாங்களாம் குளிக்காம வந்திருந்தோம்னு வைங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கோயில் போக முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, வெயிட் பண்ணு. இல்ல வரும்போது எங்களை வேற நான் உங்களுக்கு தாமிரபரணி ஆத்துல குளிக்க வச்சுட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட வேண்டியது. ஆறே காணோம். இங்க பாருங்க, இங்க ஒரு அம்மா அப்பா வாய பொழந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்பா ஒருத்தி அவ ஒருத்தி என்னன்னா வந்து கேக் திட்டு இருக்கா. நான் சத்தின் முடிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கியா? அவ கொதக்கி போய் வாய பொழந்துட்டு முடிச்சிட்டா. நான் இப்பதான் தூங்கி முடிச்சேன். அவ இப்பதான் தூங்குறா. இவ தூங்குறா. எங்க அம்மாவை மட்டும் யாரும் தூங்க விட மாட்டாங்க. ஏமா? சொர்க்க பூமி காமிக்க, வெயிட் பண்ணுங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. இல்ல எங்க அப்பாவோட எங்க அம்மா தூங்கல. ஆறு 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 தெரியுது அங்க தண்ணி. ஆறு 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 தெரியுது. இதுதான் தாமிரபரணி ஆறு. இதுதான் எங்க அப்பா ரொம்ப வாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த தாமிரபரணி ஆறுல சூப்பரா இருக்கும், அங்க போய் குளிச்சோன்னா நல்லா இருக்கும். உங்க ஆறா? உங்க பேர் எழுதி வச்சிருக்கா? இதுலதான் அப்பா குளிக்கிறான்னு சொன்னாங்க. குளிக்காதீங்க, இங்க போய் குளிக்கலான்னு சொன்னாங்க. நாங்க வந்து கேட்காம குளிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். வெயில தான் சுட்டு எடுக்குதுப்பா. ஆனா இப்ப போய் உள்ள குதிச்சோன்னா ரொம்ப சூடா இருக்குமே தண்ணி. ஆமா குளிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கணக்கு தெரியாது இந்த வீடியோல. என்ன படுத்து இருக்கிறேன், இல்ல உட்கார கூட விடாம படுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு இன்சான் பாரு, உட்காரட்டா வெளியே போட்டா அப்படிங்கிற நிலைமையில உட்காந்துருக்காவா. ஏன்னா இவ ஸ்டைல் அப்படி இருக்கு. இதுல சிருஷ்டி குட்டி கெட்ட பிள்ளைன்னு சொல்றீங்க. அவதான் சரி பாவம்னு சொல்லிட்டு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்பா. கீழே விழுந்துடக்கூடாது, அவ தலையை போட்டுறக்கூடாதுன்ட்டு. சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கா அவளுக்கு வலிச்ச பெறவும். ஆனா என்ன சொல்றீங்க, சிருஷ்டி குட்டியே பாவம், என்ன கெட்ட பிள்ளைன்னு பேசுறீங்க நீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, எந்த ஊர் போனாலும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது. அப்படி ஒரு சாப்பாடு. சொந்த ஊர் வந்தோடனே பாய் ஓர நான் மும்பையை பத்தி பேசுறதுன்னா ஒரே கிராமத்தோட வாசனையோட கலந்த சாப்பாடு. திரும்ப நாங்கள் மண் வாசனையோட சாப்பாடு. இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுனால எல்லாருமே நாங்கள் வந்து சைவம் தான். சாம்பார் கூட்டு வடை அப்புறம் பாயசம் ரசம் மோர் அதெல்லாம் சாப்பாடு. அதனால இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போகிறோம். சாமி கும்பிட்டுலாம் இருக்கு. சரியா, சாப்பிட்ருவோம். நல்லா இருக்கு. நம்ம ஊர் சாம்பார் மாதிரி. எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. தாமிரபரணி ஆறு, அதில் ஒரு வாய்க்கால் ஓடுது. வாய்க்கால் இந்த வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே போன உடனே உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆகி போச்சுங்க. இப்போ தான் சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு. சொர்க்கம்னா அது எங்கள் திருநெல்வேலிங்க. திருநெல்வேலினா சொர்க்கங்க. கிராம தெரியுதா உங்களுக்கு வெயில்? ஏய் அது உச்சி. இப்போ வெயில் அடிக்கு. இப்போ வெயில் இல்லை இருக்கு. இப்போதானே சுல்லுன்னு அடிக்குது பாருங்க. அடிக்குது. இது வெயில் இல்லை, அது பனி. பனி காத்து அடிக்குது அப்பாக்கு. நம்மளுக்கு தான் அது வெயில். நாங்க தெந்திரபறை கோயிலுக்கு வந்துட்டோம். தெந்திரபறை கோயில் நவத்திருப்பதில் ஒரு கோயில். இது எங்கள் கோயில் தான். எனக்கு எடுக்க சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எடுத்துருக்கீங்க. சாமி கும்பிட வந்திருக்கோம். தெந்திரபறை கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அங்கே இப்போ என்ன பந்த் பண்ணி வச்சுருக்காங்க, திறக்கலை. திறந்த பிறகு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்காகவும் அதுக்கப்புறம் எங்கே போகிறது அந்த பேர் மறுபடியும் திருச்செந்தூர் மணப்பாடு. மணப்பாடு இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஓவரி இப்படி ட்ராவலிங் பண்ணிட்டே இருக்கணும் தான். பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கா வருதா. மதுரை இங்கே ஒரு ஆள் பூஜைக்காக வெயிட்டிங். நீ என்ன வாங்கிட்டு பிரசாதம் விளக்கு விளக்கத்து போறியா? சரி
விளக்கேத்து வெள்ளிக்கிழமை தீர்த்த கிணறு பார்ப்போம். நம்ம இதுதான் தீர்த்த கிணறு. நாங்களே செஞ்ச சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. அப்படியா? இதுதான் நான் பார்த்து வச்ச ஒயிட் கலர். அது மட்டும் வெள்ளை கலரில் இருக்குது. எஸ். சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு கிளம்பி இது நல்லா இருந்துச்சா? இருந்து பொறுமையாக நிம்மதியாக சூப்பராக சாமி கும்பிட்டோம். அதை பார்க்கும்போதே ஒரு சூப்பராக இருந்துச்சு. தனி சந்தோஷம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த சாமியை பார்த்தோன்னே ஒரு அப்படியே ஒரு மன நிம்மதி, மன நிறைவு. பக்கத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். விளக்கேற்றிட்டு வந்தோம். எந்த கூட்டமும் இல்லை, தொந்தரவு இல்லை. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி பாரு, 3 கண்ணுக்குட்டி இருக்குது. ஓகே, மணப்பாடுக்கு போகிறோம். திருச்செந்தூர் போகிறோம். போகலாமா? திருச்செந்தூர் போகலாம். சரி வாங்க. நாங்கள் இப்போ திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். நீ ஒரே நல்ல கோயில் எல்லாம் பார்த்தாச்சு. எஸ், சூப்பராக. நாங்கள் இப்போ தான் தெந்தில்பறை கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தோம். திருச்செந்தூர் கோயில் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக லைட்டிங்ஸோடு இருக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கேயாலும் முடிஞ்சால் போய் சாமியை கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ வாங்க. திருச்செந்தூர் கோவில் நம்ம நல்லா கிட்ட பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இப்போது சாமியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சாமி பார்க்க முடியும் போக மாட்டோம் தானே? ஆஹா, இது வரைக்கும் வந்தாச்சு. கோபுரமா இவ்வளோ சூப்பராக பார்த்தாச்சு. உள்ள சாமியை பார்க்க வேணாமா? வாங்க இப்போ சாமியும் பார்த்துருங்க. முத்தாரம்மன் கோயிலில் சிறப்பான சாமி தரிசனம். முன்னாடி நின்று நல்லா அலங்காரம் பண்ணாங்க. ஏன் எப்படி சாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. கோயில் யாராவது வந்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். சாமி மணி 8 சூப்பராக இருக்குது கோயில். இப்போ தான் நல்லா சாமி ஃபஸ்ட் டைம். மணப்பாடு பீச்சு, மணப்பாடு சர்ச்சு. நைட்டு இரவு 9 மணி பார்த்தாச்சு. மணப்பாடு பீச்சில் இருக்கும். காற்று சூப்பராக அடிக்கு, சிலுன்ட்டு. நல்லா காத்தடிக்குது. நாங்கள் இப்போ டயர்டாகி போச்சு. செம்மையாக இருக்குது. உனக்கு காப்பி என்ன சொல்ற? ஒரு காப்பி சொல்லிட்டா? சிச்சுவட்டிக்கு ஹார்லிக்ஸ் கிடச்சிச்சு. காலையில் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி இது ஒரு 2 சேர்ந்து குடிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? அப்படி உனக்கு ஒரு காப்பி சொல்லிட்டா போதுமா? போய் சொல்லு போ. ஹார்லிக்ஸ். சரி, அடுத்து எங்கே போகிறோம் இப்போ? மக்கள்லாம் வந்துடுவாங்க. நம்ம குரூப்பில் வந்துடுவாங்களா? அவங்க பச்சரை சொல்லிட்டு நான் குரூப்ல வீடியோ வந்ததும் ஒவ்வொரு போயிட்டாங்க போல அப்படின்னு திருச்செந்தூர் போயிருங்க, அங்கே வந்துடுவோம் நாங்கள். அப்புறம் மணப்பாடு வந்துடுவோம் நாங்கள். ஓவரி நம்ம ஓவரி போயிடும், அவங்க வருவாங்க. நம்ம படம் தூங்கிடுவோம் நினைக்கிறேன். ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு? காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்ச ட்ரிப்பு. இன்னும் முடியல. இன்னும் ஓவரிக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அங்கே போய் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஆனால் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. சிறப்பாக பக்தி மயமாக நல்லா இருந்துச்சு. புது புது இடம், புது புது சாமி எல்லாம் பார்த்தாச்சு. அப்படிதான் இருந்தால் அடுத்து நீ ஒவ்வொருல போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். வாங்க போவோம். நிறுத்தி மணி 10:30 நைட்டு. ஒவ்வொரு வந்தாச்சு. கீழே வந்து கப்பல் இருக்குது, மேலே வந்து ஏரோப்ளேன் இருக்கு, உள்ள சர்ச் இருக்கு. செல்வமாதா அப்படியே கடல்லே கப்பலில் போய் அப்படியே ஏரோப்ளேன் விட்டுருமோ? அப்படியே விட்டுருங்க பாருங்க. ஓ சரி வா. செல்லுடி ட்ரிப்பு முடிஞ்சாமா? டயர்டாயிடுச்சு. 4 நாள் இருக்கு. டுடே ட்ரிப் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நாங்கள் ஓவரி வந்து ரீச் ஆகிட்டோம். உவரி எங்கள் மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. எஸ், ஒரு 3 கார் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 15-20 மினிட்ஸில் அவங்க வந்து ரீச் ஆயிடுறாங்க. நாங்கள் காலையில் அவ்வளோ சுற்றி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தான் பெஸ்ட்.
இங்கே தான் எல்லோரும் இன்றைக்கி ஸ்டே அப்படி தானே? அங்க பாருங்க அந்த சர்ச் எவ்வளவு அழகா இருக்கா. ஆனால் மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களே, இதுக்குள்ளே எப்படி இப்போ படுக்கிறது இல்லை? அந்த மக்கள் இங்கே ஜாஸ்தியாக இருக்காங்களே, ஆனால் இதை விட அங்கே சூப்பரில் இருந்தா. இந்த காத்தோட அங்க காத்து சிறு சிறுன்னு ரொம்ப நல்ல காத்து. சரி ஓகே வாங்க, இன்னைக்கு கிடைச்சது உங்களுக்கு இதுதான், வாங்க.